பிள்ளையில இல்லை என்று சொன்னால் அந்த பிள்ளையோட விருத்தி வளர்ச்சி அந்த பிள்ளைகள சரியான கைடன்ஸ் கொடுக்க இயலாது. ஒரு தாய் எவ்வளவுதான் தியாகம் பண்ணினாலும் தாயிமார தியாகம் பெரும் தியாகம். ஆனா ஒரு பிள்ளையோட அவுட்கம் தங்கி இருக்குது ஃபாதர்ஹுட்ல தான் என்று அவர் சொல்றார். அதை நாங்க குர்ஆன்லயும் பார்க்கிறோம். குர்ஆன்ல பாருங்க, சூரத் வாப்பா மார பத்தி நிறைய இருக்குது. அதாவது ஃபாதர்ஹுட பத்தி இருக்குது. சூரத் லுக்மான் வாப்பா எப்படி புள்ள வளர்த்தார், யாக்கூப் என்ற வாப்பா எப்படி பிள்ளையோட நடந்து கொண்டார், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எப்படி நடந்து கொண்டார், இப்படி பல மாதிரி இருக்குது. ஆனா அவங்க சீரியஸாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வாப்பா எப்படி பிள்ளை வளர்த்தார், என்ன கைடன்ஸ் என்றதை பத்தி அல்லாஹ் சொல்றான். ஆனா ஒரு உம்மா எப்படி பிள்ளை வளர்த்தேன்னு சொல்லல. ஆனா உம்மாவோட தியாகங்களை பத்தி அல்லாஹ் சொல்றான். எனவே இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, நாங்க இன்றைக்கு எல்லா பொறுப்பையும் நாங்க உம்மாமாரு கொடுத்திருக்கிறோம். நிறைய வாப்பாமார் நாங்க இதுல இன்வால்வ் ஆகிறது குறைவாக இருக்குது. அப்ப எங்கட எந்த அளவுக்கு நாங்க இன்வால்வ் ஆகிறோமோ அந்த அளவுக்கு அந்த பிள்ளைகள் அடைவுகள் வரும். ஒரு ரிசர்ச்ல ஒரு ஒரு அதாவது பேரண்டல் இன்வால்வ்மெண்ட் அண்ட் அகாடமிக் அச்சீவ்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் என்ற விஷயத்துல எந்த அளவு பேரண்ட்ஸ் பிள்ளைகள் இன்வால்வ் ஆக இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு பிள்ளைகள்ல அகாடமிக் அச்சீவ்மெண்ட்டும் ஓவரால் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டும் வரும். அதாவது அவர்களுடைய அந்த அகாடமிக் அச்சீவ்மெண்ட், அவர்களுடைய ரிசல்ட்ஸ், அவர்கள் படிப்பில் அவங்க முன்னேறி வருவாங்க. அதே நேரம் ஆளுமை உள்ளவர்களாக அவர்கள் வருவார்கள், தலைமைத்துவ பண்புகள் உள்ளாக வருவார்கள் என்றது ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்குது. எத்தனையோ ரிசர்ச் இருக்குது. அது எப்படி பேரண்ட்ஸ் இன்வால்வ் ஆகுறது, பிள்ளைகளுடைய ஸ்கூல் விஷயத்துல இன்வால்வ் ஆகுறது, ஹோம் ஒர்க்குக்கு சப்போர்ட் பண்றது, லைப்ரரிக்கு கூட்டிட்டு போறது, ஸ்போர்ட்ஸுக்கு கூட்டிட்டு போறது, டைமுக்கு ஊட்ட வாரது, குவாலிட்டி டைம் கொடுக்கிறது, பிள்ளைகளோட அன்பா பாசமா இரக்கமாக இருக்கிறது. ஒரு விஷயம் அதாவது அந்த சேஃப்டி நெட் நான் சொன்னேன். ஒரு பிள்ளை வழி தவறாம இருக்கணும்னு சொன்னா, ஒரு பிள்ளை வழி தவறாம இருக்கணும்னு சொன்னா, ஒரு டீனேஜர்ல ஒருத்தர் வழி தவறாம இருக்கணும்னு சொன்னா, முதலாவது பாதுகாப்பு வளையம் அந்த குடும்பம். அந்த குடும்பத்துல அந்த அந்த பிள்ளை நிச்சயமாக அதாவது அந்த வாப்பா அந்த பிள்ளையோட, அது ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, மிகவும் இரக்கமாக அன்பாக பாசமாக க்ளோஸாக இருக்கிறவராக இருந்தால் அந்த வீட்டுல ஒரு கல்ச்சர் இருக்கணும். அந்த கல்ச்சர் எப்படின்னு சொன்னா, அந்த வீட்டுல இன்டலெக்சுவலி ஸ்டிமுலேட் பண்ற ஒரு சூழல். நாங்க உதாரணமா பிள்ளையோட ஸ்கூல், இப்ப நாங்க அதுக்கு பெரிய ஒரு டீச்சராக மாஸ்டராக பெரிய படிச்சால் ஆயிக்கணும் தேவையில்லை. இப்ப பிள்ளைக்கு ஹோம் ஒர்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப வீட்டுல வந்து ஹோம் ஒர்க் செய்யுது, மாறிபு பிறகு ஹோம் ஒர்க் செய்யறேன்னு சொன்னா, அந்த ஹோம் ஒர்க்குக்கு நாங்க எப்படி சப்போர்ட் பண்ணலாம்? நாங்க படிச்சு கொடுக்கணுமா? நாங்க படிச்சு கொடுக்க தேவையில்லை. ஆனா ஹோம் ஒர்க்கு சப்போர்ட் பண்ணலாம். எப்படி சப்போர்ட் பண்ணலாம்? புள்ள படிக்கிறதுக்குரிய சூழலை கொடுக்குறது. நாங்க ஹோம் ஒர்க் இருக்குது, மாறிபு புள்ள ஹோம் ஒர்க் பண்ணணும், பாப்பா வந்து டிவியை போட்டுக்கொண்டு நியூஸ் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அந்த பிள்ளைக்கு டிஸ்டர்பன்ஸ். அந்த பிள்ளையும் வந்து அதை பாக்குறது, இல்லாட்டி பாப்பா கார்ட்டூன் பார்த்து கொண்டிருக்கிறார், இல்லாட்டி படம் ஒன்று பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படிதான் நிறைய பேர் பார்த்துக்கிறேன். ஒரு பிள்ளை ஸ்கூல்ல போயிட்டு ஒரே தூங்குறது, அடிக்கடி தலையிடி. கிளினிக் வந்த பிள்ளை வந்து அப்புறம் என்னன்னு பார்த்தா பாப்பாவும் பிள்ளையும் இருந்து கொண்டு படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ராவையில. அப்ப 8 மணி 9 மணி 10 மணி வரைக்கும் படத்தை பார்த்துட்டு அதுல டிவி பார்த்து கொண்டிருந்தா அதுல ப்ளூ டோன் லைட் வரும். அதுக்கு பிறகு 10 மணி வரைக்கும் ஒரு டிவி பார்த்து கொண்டு அல்லது வாட்ஸ்அப் பார்த்து கொண்டு ஏதாவது இருந்தால் இதுல வார இந்த ப்ளூ டோன் லைட் போன்ல அந்த டிவில இருந்து இது எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்து வார அந்த லைட் வந்து ப்ளூ டோன் லைட்னு சொல்லுது. அது சூரிய ஒளி மாதிரி. அப்ப கண்ணுக்கு தெரியாது இது சூரிய ஒளியா, அது மூளை நினைச்சு கொள்ளும் இன்னும் சூரியன் மறைய இல்லை. ராவு 12 மணி என்றாலும் மூளை நினைச்சு கொள்ளும் இன்னும் சூரியன் மறைய இல்லை. அப்ப மூளை வந்து பொடிய தயார்படுத்த மாட்டாது தூங்க போறதுக்கு. அதை ஆஃப் பண்ணி 3 மணி நேரம் எடுக்கும். அது மெடிக்கலி 3 மணி நேரம் எடுக்கும். அது மெலட்டனின் சுரந்து அந்த பொடியை தயார் பண்றதுக்கு. அப்போ உதாரணமா ஒருத்தர் 10 வரைக்கும் டிவி பார்த்துட்டு போன் பார்த்துட்டு இல்லாட்டி கார்ட்டூன் பார்த்துட்டு படுக்கிறேன்னு சொன்னா அதுக்கு பிறகு 3 மணி நேரத்துக்கு பிறகுதான் அந்த பிரெயின் தயார்படுத்தப்படும் தூங்குறதுக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் தூங்கினாலும் ஆழமான தூக்கம் போகாது. அப்ப அதுக்கு பிறகு 1 மணிக்கு தான் இப்ப இவர் தூங்க போறாரு. பிறகு காலையில 5 மணிக்கு எழும்பிடணும். அப்ப 4 மணி நேரம் படுத்து ஒரு பிள்ளை மூளை வளர்றது, மூளை விருத்தி அடைகிறதெல்லாம் தூக்கத்துல. மூளை வளர்றது தூக்கத்துல, மற்றது மூளை ஃப்ரெஷ் ஆகுறது தூக்கத்துல. அந்த சான்ஸ் இல்லாம போகுது. இப்படியான பிள்ளை காலையில ஸ்கூலுக்கு போனா இப்ப இந்த ஸ்கூல்ல எங்க படிக்கிறது? ஏற மாட்டாரு.
அகாடமிக்கலி புவர் ஆகுவாங்க. இப்படி நான் எத்தனையோ பிள்ளைகளை பார்த்திருக்கிறேன். மற்றது இந்த இன்வால்வ்மெண்ட், இப்ப நீங்க ஹோம் ஒர்க்குக்கு சப்போர்ட் பண்றது, வீட்டுக்கு வாரது, பிள்ளைகளோட கதைக்கிறது, பேசுறது. ஒரு ஹார்வர்ட் ஸ்டடி ஒன்று இருக்குது, ஹார்வர்ட்ல செஞ்ச ஒரு ரிசர்ச், வெரி இன்ட்ரெஸ்டிங். அது என்னத்தை சொல்லுதுன்னு சொன்னா, பேரண்டல் இன்வால்வ்மெண்ட். ஒரு உம்மா வாப்பா குடும்பத்துல வீட்டுல எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆகுறாங்களோ அந்த அளவுக்கு பிள்ளைகள் அடைவுகள் இருக்கும். ஒரு 3 வயசு பிள்ளைய வச்சு சொல்லும் இந்த பிள்ளை யூனிவர்சிட்டி போகுமா இல்லையாண்டு. இது மேஜிக் இல்ல, இது சயின்ஸ். 3 வயசு பிள்ளை ஹார்வர்ட்ல செஞ்சாங்க அந்த ஸ்டடிய. எப்படி தெரியுமா செஞ்சாங்க? ஒரு நினைக்கிறேன் ஒரு 2200 பேர் என்னமோ ஒரு இப்படி வச்சுங்களேன், ஒரு 2000 பிள்ளைகள், 3 வயசு பிள்ளைகள், ஒரு 2200 பேர் நினைக்கிறேன் எடுத்தாங்க. 3 வயசு பிள்ளைகள் எடுத்து பார்த்தாங்க. ஒரு 3 வயசுல எத்தனை சொல்லு தெரியும்னு பார்த்தாங்க அந்த பிள்ளைக்கு. 3 வயசுல ஒரு பிள்ளைக்கு எத்தனை சொல்லு, எத்தனை வேர்ட்ஸ் தெரியும். ஹார்வர்ட் ஸ்டடி. இந்த அந்த ஸ்டடி இருக்குது, அது வீடியோ இந்த போன்லயே இருக்குது. அப்ப அந்த ஸ்டடி பண்ணி பார்த்தாங்க 3 வயசு பிள்ளைக்கு எத்தனை சொல்லு தெரியும். ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப்புக்கு 600 விடுக்கு குறையத்தான் அந்த பிள்ளைக்கு சொல்லுகள் தெரியும். உமா வாப்பா, தண்ணி, சோறு, ஸ்கூல், அப்படி ஒரு சொல்லு. ஒரு குரூப் இருக்குது, அந்த பிள்ளைகளுக்கு 600 சொற்களை விட குறையத்தான் அவங்களுக்கு தெரியும். இன்னொரு குரூப் இருக்குது, 1200 சொல்ல விட கூட அவங்களுக்கு தெரியும் அந்த பிள்ளைக்கு. சரியா? கிளியர் தான் இப்ப இந்த மெட்டர் என்னன்னு சொல்லி. ஒரு குரூப் 600 விட குறையத்தான் சொல்லு தெரியும், மற்ற பிள்ளைகளுக்கு 1200 விட கூட சொல்லு தெரியும். இந்த 2 குரூப்பையும் இப்ப ஃபாலோ பண்றாங்க, ஸ்டடி பண்றாங்க. இது நடந்து முடிஞ்ச ஸ்டடி நான் சொல்றது. ஸ்டடி பண்ணி பார்த்தா 1200க்கு மேல சொல்லு தெரிஞ்ச பிள்ளைகள்ல மெஜாரிட்டி, அநேகமான பிள்ளைகள், மோர் தென் 90% நினைக்கிறேன், யூனிவர்சிட்டிக்கு போறாங்க, பெரிய பெரிய ஜொப்புகள் செய்யறாங்க, பெரிய இடத்துல இருக்கிறாங்க, சமூகத்துல நிறைய சம்பாதிக்கிறவர்களாக இருக்கிறாங்க, ஆற்றல் உள்ளவர்களாக இருக்கிறாங்க, திறமை உள்ளவர்களாக இருக்கிறாங்க, சமூகத்துல முன்னுக்கு போறார்களாக இருக்கிறாங்க, சமூகத்துக்கு பிரயோஜனமானவர்களாக இருக்கிறார்கள், நேஷன் பில்டிங்குக்கு பிரயோஜனமானவர்களாக இருக்கிறாங்க. யாரு? 1200 சொற்களுக்கு மேல இருந்த பிள்ளைகள். எத்தனை வயசுல? 3 வயசுல. 600க்கு குறையத்தான் சொல்லு தெரியும் என்று சொன்னா அந்த பிள்ளைகள் பலர் ட்ராப் அவுட். நிறைய பேர் ஓலெவல் பாஸ் பண்றாங்க, பெருசா பாஸ் பண்ண இல்லை. ரைட்? அவங்க கூலி தொழில் செய்கிற ஆட்கள் ஆகிக்கிறாங்க. அவங்க யூனிவர்சிட்டிக்கு போற ஆட்கள் மிச்சம் வெரி ரேர். அவங்க பெரிய அடைவுகள் அடைஞ்சாக்கள் இல்ல, ஆளுமை உள்ளாக்கள் இல்ல, நேஷன் பில்டர்ஸ் அல்ல. இந்த ரிசர்ச், ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில சேர்ந்த இந்த ரிசர்ச் ஒரு பெரிய ஒரு ரிவல்யூஷனை கொண்டாந்துச்சு. அதாவது பவர்ட்டி அலிவேஷன், ஒரு என்னது, அதாவது இந்த பவர்ட்டி வறுமை ஒழிப்புக்கு அமெரிக்காவோட கவர்மெண்ட்டுக்கு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி செஞ்ச அட்வைஸ் அதுதான். என்ன அட்வைஸ் தெரியுமா? ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு சொன்ன அட்வைஸ், நீங்க வறுமையை ஒழிக்கணும்னு சொன்னா இந்த பிள்ளைகளை யூனிவர்சிட்டிக்கு அனுப்பினா அது பிள்ளைகளுக்கு ஜாப் செய்வாங்க, நல்ல குடும்பம் நடத்துவாங்க, நல்ல சமூகத்தில் முக்கியமான ஆக்கலைப்பாங்க, அந்த குடும்பத்துக்கு வறுமை இருக்காது. ஆனா நீங்க ஒரு பிள்ளைக்கு 600 சொல்ல விட குறையத்தான் தெரியும் சொன்னா அந்த பிள்ளை ரோட் அளக்கிற பிள்ளையாத்தான் போகுது, ஒரு கூலி வேலை செய்யற ஆளா போகுது. அப்ப அங்க வறுமை இருக்கும், அந்த வறுமைக்கு நீங்க சப்போர்ட் பண்ண வேண்டி வரும் கவர்மெண்ட். எனவே ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில சொன்னாங்க, நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? நீங்க லாங்குவேஜ் நியூட்ரிஷன் ஒரு சப்ஜெக்டை கொண்டு வந்த, லாங்குவேஜ் நியூட்ரிஷன், பிள்ளைகள மொழியை நீங்க வளப்படுத்தணும். எப்படி வளப்படுத்துறது மொழியை? 3 வயசு பிள்ளைகள் எல்லாம் 1200 சொற்களுக்கு மேல தெரிஞ்ச பிள்ளைகளா மாத்துங்க. அது எப்படி செய்யறது? இங்கதான் விஷயம் நீக்குது. அதுக்கு என்ன தெரியுமா செய்யணும்? நீங்க பிள்ளைகளை செக் பண்ணி பார்க்கலும், எந்த குடும்பத்துல உம்மா வாப்பா 2 பேரும் பிள்ளை வளர்க்கறதுல, அந்த பிள்ளைகளை பத்தி பிளான் பண்றதுல, அந்த பிள்ளையோட விஷயங்கள்ல இன்வால்வ் ஆகி மிகவும் நெருக்கமாக உம்மா வாப்பா சண்டை பிடிச்சு கொள்ளாம அவங்க 2 பேரும் நல்ல சூழல்ல, ஒரு நல்ல சூழல் எந்த வீட்டுல கிடைக்குதோ அந்த வீட்டுல உள்ள பிள்ளைகள் 1200 சொல்லுக்கு மேல பேசுறாங்க.
அதாவது பேரண்டல் இன்டராக்ஷன். முந்தின நாள் இல்ல, ஒரு 3-4 டேஸுக்கு முன்னால கிளம்புலைக்கு நேரம் ஒரு 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 உமாவும் பாப்பாவும் ஒரு பிள்ளையை கூட்டி வராங்க. அந்த பிள்ளைக்கு 2 வயசும் 11 மாசம். இது நடந்த போன கிழமை நடந்த சொல்றேன். 2 வயசும் 11 மாசம். அந்த பிள்ளைக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா, அந்த பிள்ளைக்கு பேச்சு வருது இல்லை. பிள்ளைக்கு பேச்சு வர்றது இல்லை, பிள்ளை ஹைப்பர் ஆக்டிவ் ஆகிக்குது, ஒரு இடத்துல ஈக்கிறல ஓடி திரிகிற இப்படியான சில பிரச்சனைகள். அப்ப நான் கேட்டேன், அந்த பிள்ளைக்கு எத்தனை சொல்லு தெரியுமான்னு சொல்லி. பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு துரதிஷ்டம் சொல்லி. இப்ப நான் சொன்னேன் 600 சொல்லு குறைய தெரியுமாண்டா. அந்த பிள்ளைக்கு, அந்த பிள்ளை 3 வயசுல பெரிய அடைவுகள் அடையணும் மனுஷனா 1200 சொல்லுக்கு மேல தெரிஞ்சிருக்கணும். ஆனா 2 வயசு 11 மாசத்துல வராங்க, அந்த பிள்ளைக்கு ஒரு 100 சொல்லும் தெரியாது. நான் போன கிழமை பார்த்த பிள்ளைய பத்தி சொல்றேன். ஏன் அந்த பிள்ளைக்கு 100 சொல்லு தெரியாது தெரியுமா? முதலாவது விஷயம், இந்த பிள்ளை பிறந்த நாள்ல இருந்து இந்த 3 வயசு 2 வயசு 11 மாசம் வரைக்கும் அந்த பிள்ளையோட பாப்பா அந்த பிள்ளையோட இன்டராக்டிவ் இல்லை. அந்த வீட்டுல வந்து இருந்து பிள்ளையோட வளர்ந்து, பிள்ளைய தூக்கி, பிள்ளையோட விளையாடி, பிள்ளைய நர்சரி கூட்டி பேத்து அப்படியான ஒரு இன்வால்வ் ஆன வாப்பா இல்லை அவரும் அவரோட பிசினஸ் தான். அது முதல் விஷயம். அதாவது எப்ப தெரியுமா பிள்ளைகள் அந்த சொல்லுகளை விளங்கி கொள்ளும், பேரண்ட்ஸ் இன்டராக்ட் ஆகணும். பிள்ளையோட சேர்ந்து கதைச்சு தூக்கி அங்க கூட்டி போய் இங்க கூட்டி போய் மார்க்கெட்டுக்கு கூட்டி போய் போற இடமெல்லாம் கூட்டி போய் பல இடங்களுக்கு பயணம் செஞ்சு போய் மற்ற ஃப்ரெண்ட்ஸோட பேசி காய்ச்சி, நீங்க எந்த பிள்ளையை நான் தூக்கணும், எந்த பிள்ளையை நீங்க தூக்கணும், கதைக்கணும், இப்படி எல்லாம் அதாவது இன்டராக்ஷன். அந்த இன்டராக்ஷன் கூட தான் சொற்கள் டெவலப் ஆகும். அது இல்ல, அது ஒரு விஷயம். மதரோட இன்டராக்ஷனும் குறைய என்ன விஷயம்னா, மதர் வந்து இந்த பிள்ளைக்கு கார்ட்டூனை போட்டு கொடுத்துட்டு மதரோட வேலையை செய்யறது. ஏன்னா வாப்பாட இன்வால்வ்மெண்ட் இல்ல. அப்ப மதர் ஓவர்லோட். வீட்டுல உமா தான் சமைக்கிறது, கழுவுறது, உடுப்பு கழுவுறது, அவ்வளவு வேலையும் உமா செய்யறதுன்னு சொன்னா அந்த பிள்ளையும் பார்த்து கொண்டு உமாக்கு இவ்வளவு வேலையும் செய்யறது சரி லேசான வேலை இல்லை. அப்ப என்ன செய்யறாங்க உமா? அது அவங்களோட பிள்ளைகள் ஒண்ணு செய்யறேன், அவங்க ஓவர்லோட். அவங்க என்ன செய்யறேன்னு சொன்னா பிள்ளைக்கு ஒரு கார்ட்டூனை போட்டு கொடுத்துட்டு அவங்க சமைக்கிறது. அப்ப உமா அங்க குசினில உமா சமைக்கிறேன்னு சொன்னா, நாங்க பிள்ளைக்கு இங்க கார்ட்டூன் போட்டு கொடுத்தோம்னு சொன்னா அந்த பிள்ளையோட லாங்குவேஜ் டெஸ்ட்ராய். அந்த இடத்துல என்ன செய்யணும், நாங்க வந்து பிள்ளைய பார்க்கணும், நாங்க பிள்ளைய தூக்கணும், பிள்ளையோட விளையாடணும், நாங்க சப்போர்ட் பண்ணணும். அப்படி செஞ்சோம்னு சொன்னா எங்களுக்கு அந்த பிள்ளைய பாதுகாக்கலாம். இந்த இடத்துல என்ன நடந்தது நான் சொல்ற பிள்ளை, நான் போன இளவு பார்த்த பிள்ளைய சொல்றேன். 100 சொற்களுக்கு மட்டும்தான், 100 விட குறையத்தான் எனக்கு தெரியும். என்ன நடந்தது, இந்த 2 வயசும் 9 மாசமும் பாப்பா பிஸி, பாப்பா இன்வால்வ் இல்ல. அந்த உமா வந்து பிள்ளைக்கு வீட்டுல வாப்பா வந்தாலும் அந்த கார்ட்டூன் பாக்குற, வாப்பாவும் படம் பாக்குற, வாப்பாவும் டிவி பார்த்து கொண்டிருக்கிற, பிள்ளையும் சேர்ந்து பாக்குற, அப்படியான ஒரு கல்ச்சர் அந்த வீட்டுல இருக்குது. அப்ப உமா டிவியை போட்டு கொடுத்துட்டு, நர்சரி ரைம்ஸை போட்டு கொடுத்துட்டு, சில டிராமா இதை போட்டு கொடுத்துட்டு உமா பிஸி. சாப்பாடு கொடுக்குறேன்றாலும் ஒரு யூடியூப்பை போட்டு தான் சாப்பாடு கொடுக்குறேன், ஐபேடை வச்சு கொண்டு தான் சாப்பாடு கொடுக்குறேன், ஒரு வீடியோவை போட்டுட்டு தான் சாப்பாடு கொடுக்குறேன். ஒரு சாப்பாடு கொடுத்து 2 மணி நேரம் அவங்களுக்கு தீர்த்துறதுக்கு தேவைப்படுற, அப்புறம் 3 சாப்பாடு கொடுக்கறதுக்கு 6 மணி நேரம் வீடியோ. அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ், சிறுவர் நல வைத்திய நிபுணர்கள், அமெரிக்காவில் இருக்கிற அந்த நிபுணர்கள் சங்கம் என்ன சொல்லுது என்றால், 3 வயசு பிள்ளைக்கு, 3 வயசு குறைஞ்ச பிள்ளைக்கு நீங்க ஒரு செகண்டும் டிவி காட்டக்கூடாது, போன் காட்டக்கூடாது. காட்டினா பிள்ளையோட பிரெயின் டேமேஜ் ஆகும், பிள்ளையோட லாங்குவேஜ் டேமேஜ் ஆகும். பிள்ளையோட லாங்குவேஜ் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா பிள்ளையே டேமேஜ் ஆகிடும். ஏன்னா ஒரு மனுஷன் லைஃப்ல ஆக முக்கியம் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட். அதைத்தான் லாங்குவேஜ் நியூட்ரிஷன் என்றே சொல்றது. இப்ப இந்த ஒரு பிள்ளைக்கு எப்ப தெரியுமா லாங்குவேஜ் கூட வரும், அந்த உமா பாப்பா இன்வால்வ் ஆகி அந்த சூழல், வீட்டு சூழல் ஒரு அகாடமிக்கலி ஸ்டிமுலேட்டிங் சூழல் ஆயிக்கணும். அந்த வீட்டுல பிள்ளை அந்த வீட்டு சூழலுக்கு உமா பாப்பாவும் அந்த பிள்ளைக்கும் ஸ்கூல்ல இருக்கிற டீச்சருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் கூடுதலாக இருக்கணும். ஸ்கூல்ல என்ன நடக்குது என்று தெரியணும். அந்த பிள்ளைக்கு யாரு டீச்சர், என்ன சப்ஜெக்ட், அவனோட பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி யாரு, அந்த ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி உமா மாதிரி யாரு,
இதை பத்தி எல்லா டீட்டெயிலும் தெரியும். எப்ப தெரியும்? இன்வால்வ் ஆனா தான் தெரியும். எனவே நாங்க இன்வால்வ் ஆகணும். பேரண்டல் இன்வால்வ்மெண்ட் அண்ட் இன்டராக்ஷன், அகாடமிக்கலி ஸ்டிமுலேட் பண்ற ஒரு சூழல். அடுத்தது இன்டெலெக்சுவலி ஸ்டிமுலேட் பண்றது. அடுத்தது ஸ்பிரிச்சுவலி ஸ்டிமுலேட் பண்ற சூழல். அதாவது ஆத்மீக ரீதியாக பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு நாங்க பள்ளிக்கு வரணும். பாப்பா பள்ளிக்கு வரணும், பள்ளிக்கு போக வேண்டிய. நேற்று நான் இன்னொருத்தர் பார்த்தேன் 2-3 நாளைக்கு முன்னுக்கு. அந்த தாயே வந்து சொல்றா, டாக்டர் கொஞ்சம் என்னோட ஹஸ்பண்ட் வெளியில இருக்கிறாரு, சைல்டு ரூமுக்கு வெளியில பாப்பா வச்சுட்டு தான் மாறுது. வந்து இவர் மகன் பள்ளிக்கு போறல, அவர் போவார், பாப்பா போனார். பாப்பா பள்ளிக்கு வராம இருந்து, ஆனா என்ன எல்லாரும் என்ன நினைக்கிறதுமா, பாப்பாமார் பள்ளிக்கு வரல, பிள்ளைகள் பள்ளிக்கு போகணும். பிள்ளைகளுக்கு பிறந்தா பிள்ளைகளை ஹாஃபில் ஆக்கணும். பாப்பாமாருக்கு ஒரு சொல்லும் குர்ஆன்ல ஓதுறதோ இல்லாட்டி விளங்குறதோ இப்படி பண்றதோ பத்தி இல்லை. நாங்க பிள்ளைகளை அப்படி செய்யணும் இப்படி செய்யணும், நாங்க ரெடி இல்லை. இது சரி, இது நடக்காது. திஸ் இஸ் நாட் கோயிங் டு வொர்க். அப்ப நாங்க பிள்ளைகளோட சேர்ந்து நாங்களும் வருவோம்னு சொன்னா, மற்ற வீட்டுல அந்த ஸ்பிரிச்சுவலான ஒரு சூழல், வீட்டுல நாங்க குர்ஆன் படிக்கிறது, குர்ஆன் ஓதுறது, இஸ்லாம் படிக்கிறது, ரைட், இது எல்லாரும் சேர்ந்து உமா பாப்பா எல்லாரும் பிள்ளைலாம் சேர்ந்து அதை செய்யணும். அதே மாதிரி இமோஷனலி அது இருக்கணும். இமோஷனல்னா பிள்ளைக்கு வீட்டுல ஒரு ஹோம் ரூல் இருக்கணும். நிறைய பேர் ஒரு பிள்ளைகளை நாங்க எங்க கண்ட்ரோல்ல எங்கட அந்த சேஃப்டி நெட்டுக்குள்ள வச்சுக்கொள்றதுக்கு இருக்கிற ஆக குட் ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? பிள்ளைகளை அன்பால பாசத்தால இணைக்கிறது. அதுதான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம்